அனைவருக்கும் வணக்கம். இலங்கை கலா சங்கம் என்றால் என்ன? இலங்கை கலா சங்கத்தின் முக்கிய முன்னோடி கலைஞர் யாவர்? இலங்கை கலா சங்கத்தின் பொதுவான பண்புகள் யாது? இலங்கை கலா சங்கத்தின் முக்கிய முன்னோடிகள். இது தொடர்பான வினாக்கள் தொடர்பான வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது பிள்ளைகள், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்க. இந்த இலங்கை கலா சங்கம் தொடர்பான வினாக்கள் பரீட்சையில் எப்படி வரும் சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது வினாவை பார்ப்போம். இலங்கை கலா சங்கம் உருவாவதற்கு முக்கியமான முன்னோடி கலைஞர்கள் யார்கள்? குறிப்பிடுக. அப்ப இப்படி வினாக்கள் வரலாம். அடுத்து அமரசேகர முதலியார் அவரின் கலை நிர்மாணங்களை மதிப்பீடு செய்க. இந்த மாதிரி வினாக்கள் வரலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறோம். இலங்கை கலா சங்கம் என்றால் என்ன? இலங்கை கலா சங்கம் உருவாவதற்கு பிரதான முன்னோடி செயல்பட்ட கலைஞர் யார்? பார்க்க போறோம். ஓகே, முதல்ல பார்க்க போறது இந்த இலங்கை கலா சங்கம். இந்த இலங்கை கலா சங்கம் 1891ஆம் ஆண்டு இலங்கையில ஆரம்பிக்கப்படுது. சரியா? இந்த இலங்கை கலா சங்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா, அதாவது அந்த பிரித்தானியர் ஆட்சி இலங்கையில 18ஆம் நூற்றாண்டுல பிரித்தானியர் ஆட்சி காலத்துல இலங்கையில நிறைய கலைஞர்கள் இலங்கையில பல திசைகள்ல வாழ்ந்தாங்க. அப்படி காணப்பட்ட இந்த கலைஞர்களை ஒன்று கூட்டி இலங்கை கலை சம்பிரதாயங்களை பாதுகாக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் இலங்கை கலா சங்கம். அப்ப இந்த இலங்கை கலா சங்கத்தோட பிரதான நோக்கமே என்னன்னா, அதாவது இலங்கை கலை சம்பிரதாயங்களை பாதுகாத்தல். இதுதான் ஒரு பிரதான நோக்கமாக காணப்பட்டது. இந்த இலங்கை கலா சங்கத்தை சிறப்புற செய்யறதுக்கு மேற்கொண்டு போவதற்கு உதவி செய்த ஒரு நபர் யாருன்னு பார்க்க போனா, இது பிரித்தானிய ஆட்சி. அப்ப அந்த பிரித்தானிய ஆட்சி காலத்துல தான் இந்த இலங்கை கலா சங்கம் நல்லபடியா போணுச்சு. இப்ப இந்த பிரித்தானிய அனுசரணை வழங்கினால தான் சிறப்பாக இந்த இலங்கை கலா சங்கம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அடுத்து இந்த இலங்கை கலா சங்கத்தை உருவாகுவதற்கு முன்னோடியாக செயல்பட்ட 3 கலைஞர்கள் காணப்படுறாங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். அவங்க யாருன்னா, ஒன்று ஏசிஜிஎஸ் அமரசிங்க முதலியார், ரெண்டாவது டேவிட் பைண்டர், மூன்றாவது ஜேடிஏ பெரேரா. அப்புறம் இவ்வளவு நேரம் பார்த்தது என்னன்னா, இலங்கை கலா சங்கம் என்றால் என்ன? 1891ஆம் ஆண்டு இலங்கையில் காணப்பட்ட ஓவிய கலைஞரை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் இலங்கை கலாச்சங்கம். இந்த கலாச்சங்கத்தின் நோக்கம் என்னன்னா, இலங்கை கலை சம்பிரதாயங்களை பாதுகாத்து. கலை சம்பிரதாயம்னா அது நடன கலையா இருக்கலாம், அல்லது சம்பிரதாய கலைகளா இருக்கலாம், அல்லது தச்சு வேலை, இந்த மாதிரி நிறைய கலைகள் இருக்கு. அந்த கலைகள்லாம் பாதுகாப்பதற்கு உருவாக்கப்பட்ட சங்கம் தான் இலங்கை கலா சங்கம். இது பிரித்தானியர் ஆட்சி காலத்துல அவங்க அனுசரணை வழங்கி சிறப்பாக செயல்பட்டாங்க. அடுத்த கேள்வி, இந்த இலங்கை கலாச்சங்கத்தின் மிக முக்கியமான கலைஞர் யாருன்னு கேட்கலாம். ஒன்று ஏசிஜிஎஸ் அமரசிங்க முதலியார், அடுத்து டேவிட் பெயிண்டர், அடுத்து ஜேடி பெரேரா. ஓகே பிள்ளைகள், இப்போ இந்த பாடத்துல நம்ம இந்த வீடியோ யாரை பத்தி பார்க்க போறோம்னா, முதலாவது இன்னைக்கு பார்க்க போறது ஏசிஜிஎஸ் அமரசேகர முதலியார். நம்ம இத்தனை விஷயங்கள் தான் பார்க்க போறோம். யார் இந்த ஏசிஜிஎஸ் அமரசேகர முதலியார்? இவர் 1883ஆம் ஆண்டு மாத்தறையில தொடந்துவ என்ற இடத்துல வாழ்ந்த பிறந்த ஒரு முக்கியமான ஒரு கலைஞராக இந்த ஏசிஜிஎஸ் அமரசேகர முதலியார் காணப்படுறார். இவர் 20ஆம் நூற்றாண்டு கலைஞராக இவர் சிறப்புற வாழ்ந்து காணப்படுறார். இவர் ஒரு ஓவியர் மட்டுமல்ல, நல்ல ஒரு கலைஞராகவும் மதிக்கப்படுகின்றார். அதே நேரத்தில் இவரை பற்றி நிறைய விடயங்களை பார்த்துட்டு போகலாம். இவர் ஒரு ஆசிரியராக காணப்பட்டிருக்காரு, ஒரு கலைஞராக காணப்பட்டிருக்காரு. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இலங்கை கலா சங்கத்தின் மிக முக்கிய மூத்த உறுப்பினர் அவராக காணப்படுறார். இது இவர் தொடர்பான சாதாரண வாழ்க்கை வரலாறு. நம்ம இவருடைய ஓவியங்களோட பொதுவான பண்புகளை பார்த்து ஓவியங்களை மதிப்பீடு செய்வோம். இவருடைய முக்கியமான ஓவியங்கள் நம்ம அதை பார்ப்போம். பாருங்க, இது ஒரு பேயோட்டியின் மகள் என்ற ஓவியத்தை வரைந்திருக்கிறாரு. முக்கியமான ஓவியங்கள், அதாவது உங்களுடைய உயர்தர பரீட்சையில் சிலபஸில் போடப்பட்ட 2 படங்களை காட்டியிருக்கேன். ஒன்று பேயோட்டியின் மகள் என்ற ஓவியத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து இது பார்ப்போம். தச்சனின் வீடு என்ற 2 ஓவியங்கள் மிக முக்கியமான ஓவியங்கள். நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காரு. முக்கியமான ஓவியங்கள் இந்த தச்சனின் வீடு என்ற ஓவியமும், அது இந்த பேயோட்டியின் மகள் என்ற ஓவியத்தை. இவரால் வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் மிக கருப்பொருள். அதாவது நம்ம ஏசிஜிஎஸ் அமரசேக முதலியார் அவர் வரையப்பட்ட முக்கியமான ஓவியங்கள், முக்கியமான கருப்பொருள் பார்க்க போனா பிரதிமை ஓவியங்கள் வரைஞ்சிருக்காரு. அதுக்கு உதாரணமா சொல்ல போனா இங்கிலாந்து 5ஆம் ஜார்ஜ் மன்னோட ஓவியத்தை குறிப்பிடலாம். அதே மாதிரி கருத்து வெளிப்பாட்டு ஓவியங்களையும் வரைஞ்சிருக்காரு. கருத்து வெளிப்பாட்டு ஓவியங்கள் நிறைய வரைஞ்சிருக்காரு. அதுக்கு உதாரணமாக நம்ம பேயோட்டின் மகள் மற்றும் தச்சனி வீடு, இந்த 2 ஓவியங்களையும் கருத்து வெளிப்பாட்டு ஓவியங்களாக குறிப்பிடலாம். அப்ப நம்முடைய ஏசிஜிஎஸ் அமரசேகர முதலியார் பற்றி வாழ்க்கை வரலாறு பார்த்தோம். அடுத்தபடியாக அவருடைய முக்கியமான ஓவிய கருப்பொருள் ஒன்று கருத்து வெளிப்பாட்டு சித்திரம், 2வது பிரதிமை சித்திரம். அடுத்தபடியாக பார்க்க இருக்கிறது இவருடைய ஓவியங்கள பொதுவான பண்புகள்.
நம்ம புதர்பங்களை பார்க்க போனா வெளி பின்பற்றப்படுது. அதாவது இந்த ஓவியங்கள் வந்து முன்னணி, பின்னணி, மத்திய அணி போன்ற அணிகள் தளத்தை திட்டமிட்டு வரைஞ்சிருக்காரு. அடுத்து ஓவியங்கள் வந்து தூரதரிசன பண்பு இப்படி ஓவியங்களை காணக்கூடியதா உள்ளது. அடுத்து ஓவியங்கள்ல வந்து அந்த வர்ணத்தை தீட்டுவதனூடாக முப்பரிமாண தன்மை முட்காட்டப்பட்டுள்ளது. அடுத்து ஓவியங்கள்ல வந்து கியூரோ என்று அழைக்கக்கூடிய ஒளி நிழல் காட்டி ஓவியங்களை இவர் வரைந்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்து இவர் பிரித்தானிய அகாடமி யதார்த்தவாத கலையை பின்பற்றியுள்ளார். இவர் வரைந்த அனைத்து ஓவியங்களும் கேன்வஸ் துணியில் எண்ணெய் வர்ணத்தை பயன்படுத்தி வரைந்து காணப்படும். அதே விட முக்கியமாக இன்னொரு பண்பு மொனோக்ரோம், அதாவது தனி வர்ணம். கூடுதலாக வந்து ஒரு வருடத்தை கூடுதலாக பயன்படுத்தி வர்ணங்கள் தீட்டிருக்காரு. அதாவது குடும்ப வர்ணம், மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு போன்ற ஒரே வர்ணத்தை கூடுதலாக பயன்படுத்தி வர்ணம் தீட்டிருக்காரு. இவை எல்லாமே இவருடைய முக்கியமான ஓவிய பண்புகள். அதே நேரத்தில் இவருடைய முக்கியமான ஓவிய பண்புகளில் பிரதிமை ஓவியங்கள், கருத்து வெளிப்படை ஓவியங்களை கூடுதலாக வரைந்துள்ளார். அதே நேரத்தில் இவர் இலங்கை கலை சம்பிரதாயங்கள் ஓவியங்களை பாதுகாப்பதில் முன்னோடி செய்யப்பட முக்கிய கலைஞராக இவர் திகழ்கின்றார். இவருடைய முக்கியமான ஓவியம் பார்க்கக்கூடியது பேயோட்டியின் மகள். இந்த ஓவியம் தொடர்பாக நம்ம பார்ப்போம். இவருடைய முக்கியமான ஓவியமாக இந்த பேயோட்டின் மகள் ஓவியத்தை நீங்க பார்க்கலாம். இந்த ஓவியத்தை பாருங்க, ஒரு பெண் ஒன்று காணப்பட்டிருக்கா. அவருக்கு பெண்ணுக்கு முன்னால பாருங்க ஒரு பெரிய ஒரு தீச்சுவாலை காணப்படுது. பாருங்க ஒரு தீச்சுவாலை காணப்படுது. இந்த தீச்சுவாலைய அவ பார்த்து பயப்படுற மாதிரி ஓவியம் வரையப்பட்டிருக்கு. இது ஒரு கருத்து வெளிப்பாட்டு ஓவியம். இது வந்து கேன்வஸ் துணியில் எண்ணெய் வந்து வரையப்பட்ட ஒரு ஒரு உயர்ந்த ஆக்கமாக இந்த ஓவியம் காணக்கூடியதாக உள்ளது. அப்போ வரைந்த கலைஞர் வந்து ஏசிஜிஎஸ் அமரசேகர முதலியார். இது வரையப்பட்ட ஊடகம் கேன்வஸ் துணியில் எண்ணெய் வர்ணம். இதோட கருப்பொருள் என்னன்னா, சாந்திக்கிரியை உடையணிந்த ஒரு பெண் ஒரு தீச்சுவாலையை பார்த்து திடீர் ஏற்பட்ட அந்த பயம், அந்த அவலம் இவருடைய முகத்துல வந்து காணக்கூடியதாக உள்ளது. இதுதான் இந்த ஓவியது முக்கியமான கருப்பொருளாக காணப்படுது. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து இவருடைய பெண் முகத்தை பாருங்க. அதாவது அந்த வியப்பு மற்றும் ரசனை, அது இரண்டும் உண்டாகும் தன்மையில வந்து வர்ணம் தீட்டப்பட்டிருக்குது. இந்த பெண் வந்து சாந்திகிரியை உடை அணிந்து ஒரு இருட்டான ஒரு அறையில வந்து காணக்கூடியதா உள்ள. சரி, இந்த ஓவியம் வந்து இருட்டான அறை உள்ள ஒரு ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது. மற்றும் இதுல வந்து முக்கியமான விஷயம் ஒளி நிழல் காட்டப்பட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த வந்து அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு தீச்சுவாலை காணப்படுது. இதுல இருந்து வெளிச்சம் மேல படுது. அந்த வெளிச்சது நிழல் பின்னால படுது. அப்ப இது வந்து ஒளி நிழல், அதாவது இந்த ஓவியங்களை வந்து ஒளி நிழல் காட்டி ஓவியங்களை வரைந்துள்ளார். தூரதர்சன பண்பு காட்டப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த ஓவியத்தை இன்னும் வந்து வியப்பு, அச்சம் போன்ற பண்புகளை காட்டுவதற்காக ஓவியத்தின் பின்னில முகமூடி மற்றும் தீச்சுவாலை, ஒடுக்கு போன்ற பகுதிகள் இதில் வந்து காட்டப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஓவியம் தொடர்பான மிக முக்கியமான விஷயமாக காணக்கூடியதாக உள்ளது. நம்ம அடுத்த ஓவியத்துக்கு போகலாம். அடுத்த ஓவியம் பார்ப்போம். தச்சனின் வீடு அல்லது வடுவாகி கீதரை என்று இந்த ஓவியம் அழைக்கப்படுது. அதாவது ஒரு சமூகத்துல ஏழ்மை மற்றும் வறுமை, சோகம் போன்ற பண்புகளை காட்டக்கூடிய ஓவியமாக திகழ்கின்றது. இந்த தச்சனின் வீடு என்ற ஓவியத்தை வரைந்த கலைஞர் வந்து அமரசேகர முதலியார். இது ஒரு இலங்கை கலாசங்க ஓவியர் வரையப்பட்ட ஓவியம். இது கேன்வஸ் எண்ணெய் வரைந்து வரையப்பட்டிருக்கு. இந்த இரண்டு ஓவியங்களும் கொழும்பு தேசிய கலாபவனத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது என்னன்னா, ஒரு சிறிய அறையில் ஒரு ஜன்னலின் ஊடாக, பாருங்க ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னலின் ஊடாக உள்ளுக்கு வெளிச்சம் உட்புகிற தன்மையில இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஓவியத்துல ஏழ்மை, வறுமை, சோகம், வேதனை போன்ற பண்பு காட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு தச்சன் வேலை இல்லாம ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அவருக்கு முன்னால இந்த இடத்துல வந்து அந்த கருவிகள், தச்சன் பயன்படுத்தக்கூடிய உளி, அது போன்ற கருவிகள் வைக்கப்பட்டிருக்குது. பக்கத்தில் நோய்வாய்ப்பட்ட ஒரு ஒரு குழந்தை வந்து படுத்திருக்கிறாங்க. ஒரு தாய் குழந்தை ஏந்திய திறமையில காணப்படுறான். அது இந்த கருப்பு நிற பூனையோடு காட்டப்பட்டிருக்குது. இது என்னன்னா, அதாவது சமூகத்தில் ஏழ்மை நிலையை வெளிப்படுத்தும் ஒரு காத்திரமான ஒரு கருத்து வெளிப்படும் ஓவியமாக இது காணக்கூடியதாக உள்ளது. மேலும் இது தச்சண்ட வீடு தான் என்று வெளிப்படுத்துவதற்காக காலுக்கடியில் வந்து அந்த உளி போன்ற தச்சனை பயன்படுத்திய பொருட்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது ஐரோப்பிய அகாடமிவாத முறையில் வரையப்பட்டிருக்குது. நிற பயன்பாடு இருண்ட வர்ணம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதிலும் பாருங்க, இந்த ஒளி நிழல் காட்டி கியூரோ நுட்ப முறையும் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வளவு தான் இந்த தச்சனின் வீடு என்ற ஓவியம் தொடர்பான முக்கியமான விடயங்களாக கருதப்படுகின்றது. அப்புறம் இவ்வளவு நேரம் பார்த்தது இலங்கை கலாசங்கத்தின் மிக முக்கியமான கலைஞராக திகழக்கூடிய அமரசேகர முதலியார் தொடர்பான விடயங்களை பார்த்தோம்.
அமரசேகர முதலியார் என்றால் யார் பார்த்தோம். இது முக்கியமான விஷயம், இலங்கை கலா சங்கம். இப்போ இலங்கை கலா சங்கம் என்றால் என்ன? இந்த வினாக்கள் போட்டிருக்கேன் பாருங்க. இலங்கை கலாசங்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்த முன்னோடி கலைஞர் யார்? ஜேடிஏ பெரேரா, ஏசிஜே அமரசேகர முதலியார், டேவிட் பெயிண்டர். அடுத்து பார்த்தோம், இரண்டாவது வினா பார்த்தோம், அமரசேகர முதலியார் அவரின் கலை நிர்மாணங்களை மதிப்பீடு செய்க, அந்த பண்புகளை விளக்கப்படுத்தணும். அடுத்து ஜேடிஏ பெரேரா மற்றும் டேவிட் பெயிண்டர் போன்ற ஓவியத்திற்கான மேலும் விளக்கங்களை நம்ம மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு தொடர்பு கிளாஸ் விருப்பமானவங்க கீழே லிங்க்ல என் நம்பரை போடுறேன். விருப்பம் அந்த கிளாஸை ஜாயின் பண்ணி நம்ம படிப்போம். ஓகே, மீண்டும் மற்றொரு வீட்டில் சந்திப்போம். பாய், காட் பிளஸ் யூ.